हाँ मुंडू में பாருங்க நான் அறிஞ்ச காலத்துல இருந்து மூஷா தொடர்ந்து கடலுக்கு தான் போய் இந்த கடல் வாழ்க்கையே அவருடைய இதா போயிட்டு வாழ்க்கை நித்திரையும் ஒன்றுதான் நினைவும் ஒன்றுதான் வெயில் மழை எல்லாம் கடலுடைய அவருடைய வாழ்க்கை நான் கண்ட காலத்துல இருக்கோம். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி கூட தெரியும் இதே வாழ்க்கையில இதே இந்த குட்டியில வளர்த்துக்கு இப்படி வளர்த்துக்கு இந்த கஷ்டப்பட்டு கடல் இதுவரைக்கும் ஒரு முடிவை காணையில் இவர் இறக்கும் வரைக்கும் இவர் இப்படியோ வாழ்ந்துட்டு தான் இருப்பாருங்க நான் நினைக்கிறேன். இந்த மீனவர்களோட வாழ்க்கைன்றத இந்த சின்னோர் இந்த கடல்ல வர ஆதாயத்தை வச்சுட்டாங்க அந்த குடும்பம் நடக்கும் நேரம் பின்னியும் படும் கிடாரமும் படும் உருவாக்கும் படி இல்லாம போறது உருவாக காசும் கிடைக்காது. சில நேரத்துல 25-30 நட்டத்தோடையும் போவாங்க. செலவு கஷ்டம் மற்றது இறை செலவு சாப்பாடு அது கொஞ்சம் வேதனையான வாழ்க்கை அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு. என்ன செய்யற கோட்டுக்கு போனேன் ஒன்றும் இல்லை பிள்ளைல படிப்புக்காக தான் எல்லாம் செய்யறேன். நேற்று போன பயணம் ஒன்றும் இல்லை லாமண்ண பெட்ரோல்காய் போன 2 பேரை தொழிலும் இப்படிதான் போயிட்டு இருக்கிப்ப இப்படியே உன் வாழ்க்கை போயிட்டு இப்படி நீ கஷ்டப்பட்டு உழைக்காக செய்யறாய். பிள்ளையில ஒழுங்கா படிப்பிச்சேன் சரி அவன கடைசி வேலை மட்டும் இருக்கி அவனை கரையத்தி நான் இன்னைக்கு இந்த கடல் தொழில் என்ன விட்டு ஒதுங்குமான்னு நான் பார்த்தேன். கடைசி வேலை ஒதுங்க அது போல இன்னைக்கு 4,000 5,000 10,000 கேட்கான். என்ன செய்யறாம்பி என்ன நான் ஒரு கறி ஒன்று பார்க்கணும் ஒண்ணு நிலைமை ஆகும் மோசம். என்ன செய்யறேன் நான் சொல்றேன் நானு இந்த வீட்டு 4-5 பிள்ளைகள் அதுகளுக்கு விட்டு மில்லன்னு இருக்கேன். இப்படிதான் 4,000 போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி சொல்றீங்க பெட்ரோலுக்கும் விலை கூட லாமனைக்கும் விலை கூட. இந்த கவர்மெண்ட் வந்து மீனவருக்காவது உதவி செய்யலாம்னு பார்த்தா அதுவும் இல்லை. விவசாயிக்கும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கிப்பேன். அரிசி விலையை பாருங்க. சரி நாம வந்து கடல்ல இருந்தால் 1 கிலோ 1/2 கிலோ மீனை கொண்டு 4 பிள்ளைய படிப்பிக்கணும். இப்படி பெரும் வந்து லாமனை கணக்கு வேறு அங்க வேறு கிடக்கு பெட்ரோல் கணக்கு வேறு கிடக்கு. அதான் முன்காய்ச்சி வாங்கினா அவனுக்கு ஒரு சோறு வேறு கிடக்கு. என்ன செய்ய எல்லாம் இப்படித்தான் இருக்கு. அப்ப என்ன கருகிரி பிடிச்சிட்டீங்களா? நான் வந்து நீங்க அம்புறல அப்ப நான் வரட்டாம சார். அப்ப சரி நீங்க போங்க நான் பாருங்க மச்சான். அப்ப சரியா பாருங்க. அப்ப சரி மகேஷ் ஓய் யாருப்பா சற்று பாப்பா வந்துட்டாரே. ஓய் வந்துட்டேன். இந்த மாதிரி அந்த டவல் எடுத்துக்கு ஓடியா டாக்குன்னு ஓடியா. டவல் ஒன்று வாங்குறது இன்றைக்கு மீனும் படலடா பசி. அங்க இது மோட்டர் பழுதா போய் லாம்பண்ணு முடிஞ்சு 10,000 ரூபாய்க்கு லாம்பண்ணு அங்கே தொலைஞ்சி பெட்ரோல் காய்ச்சி 2 பேர் போனவனுக்கு ஒரு மீனும் படல. அப்படின்னு கஷ்டம் தானே. என்ன செய்யற ஒன்னும் படிப்புக்காக தான்டா இப்படி நாங்கள் வந்து கஷ்டப்படுறதாயிக்கு. அவனால் 3 பேரும் படிக்க வச்சான். அவனை ஜொப்ப தேடிட்டு அவனால் என்ன கை விட்டு அவனால் போய்த்தாங்க. ஒன்னு படிப்புக்காக தான் படிக்க. நீயாவது நல்லா படிச்சுவா. எனக்கு ஓய்வு பெறதுக்கு ஒரு வழியை பார்த்துட்டா படிச்சு முன்னேறி. என்ன விளங்குதா சின்னது? எனக்கு விளங்குதா? அம்மா மைதானத்திலிருந்து அவனால் 3 பேரையும் வளர்த்து ஆளாக்கி தொழிலெல்லாம் எடுத்தது போற அவனால் 3 பேரை கை விட்டுட்டான். இப்ப இந்த கடல் தொழிலால உன்னை படிக்க வச்சு உன்னை பெரிய ஆள் ஆக்கி இருக்கேன். நீதான் எனக்கு விடிவு காலத்தை திறனும். விளங்குதா? விளங்குது உங்களோட இதெல்லாம். நான் ஒரு தொழில் எடுத்ததான் நீங்க ஓய்வு வருவேன். நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன். நான் குளிச்சிட்டு வாரேன். நிதி சரியா பாடத்துக்கு காசு ஆட்டணும். 5,000 காசு ஆட்டணும். நான் நேத்து உங்ககிட்ட நான் நேத்து ஒரு 5,000 தந்து. அது அந்த கிளாஸ்ல லீஃப்ல. அப்ப இன்னொரு 5,000 இன்னைக்கு நான் மீன்பாடையும் இல்ல இந்த போட்டுக்கு போகணும். என்ன காசு 10,000 ரூபாய் சென்னை. அதுக்கு என்ன சரி நான் பார்த்து உடையா
நான் உன்னை நம்பித்தான் கடன் பட்டு எல்லாம் செஞ்சு வச்சு உன்னை படிக்க சொல்லித்தான் இருக்கேன். நான் படிச்சு உங்களை கவனிக்கணும். காசி என்ன போட்டு நீ படிச்சு எடுக்க கொஞ்சம் மிச்சு பாரு. இது 5000 என்ன இப்படி வச்சுக்க. இது படிச்சு எனக்கு இந்த பாரு எனக்கு ஓய்வை தந்துரு. நான் சொல்லிட்டேன். கவலைப்படாங்க. அதுதான் நான் இருக்கேன். கோழு மாஞ்சர் பண்றான்ல இந்த ஏரியாவுக்குள்ள மரஜனா நினைக்கான மாரியா. தம்பி இந்த குஞ்சாம் போட்டெல்லாம் எடுக்கலாம் அந்த ஏரியாக்குள்ள. பாக்க பேட் இருக்கு 5000 ரூபாய் சாமான். 5000 ரூபாய் வெடி சாமான். எங்க அடிப்பாரு நேரம்? இந்த ஏரியாவுக்குள்ள அடிப்பாரு. இருக்கடா இவன் எவ்வளத்துல அரிப்பான் பைத்திய முடியுது. பஷா பஷு குஞ்சாம் போட்டுல கொண்டு அடிக்கலாமா? ஆறானே பொலிசாலி இல்ல நான் நேத்து வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன். இல்லடா வந்து குஞ்சானு கேக்குறேன். நீ நேத்து வந்தா அவன் மூசலாமா நானே வாப்பாடு 1000 பேர் வார ஆறாடாம்பி நினைப்பச்சுக்கிறேன். சரி வாப்பாடு பொண்ணட்டு அதுக்கிட்ட அந்த குஞ்சான் போட்டு மட்டும் எடுத்துக்கோ. சரி அந்த ரியாலத்தா டக்கனதா சரி நான் வச்சுக்க. டக்குனு ஆள் மாறணும். நான் நிக்கிறவா இந்த வாப்பாடு சொல்லிடுறாங்க. ஆள்மாறு பொண்ணட்டு அவனை போய் அவனை வாட்ச் பண்ணி நீ ஆள் ஆரம்பிச்சு வாட்ச் பண்ணி கொஞ்சம் பின்னால் போ. அவனுக்கு போ. குஞ்சான் போட்டு மாரி என்ன விளக்கம்? இது நம்ம மூசாக்கு மாண்டோ கிடைக்கிற கோலம் கிடைக்கிற பத்தியா? டே தம்பி அவன் பாப்பா வர்ற கஷ்டத்துக்கு இவன் செய்யற வேலையை பாடுறான் பாப்பா. இது அவன் கூட கஷ்டப்பட்டு இந்த கடலுக்கு அவனுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்படுறான். பாரு இந்த போதும் முத்தி வந்தாலும் விளங்கு இல்லை. தம்பி வந்து சமூகம் சிறுகிறதுக்கு காரணமே இவனுக்கு தாண்டா. நான் நினைக்கவே இல்லை அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடலுக்கு போய் அவனுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்டா. கோலத்தை பார்த்தீங்களா? அவன் கடல் பா இன்றைக்கு அவனை சந்திச்சுட்டான் அந்த மூசாவை. அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்டா பாப்பா. இவன் அல்லாவே இப்படி செய்யறானே. தம்பி பாரு அந்த அல்லா பாரு மூசா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு 4-5 பிள்ளைக்கு அவனும் இப்படி பொழுதா போய்த்துவான் போல விளங்குது. நான் நினைச்சேன் இவன் நல்ல நினைச்சேன் பொழுதா போய்த்துருமாடா வாப்போ. நான் கடுமையாக இருக்கான் வாப்போ. சரி கடுமையா. டே தம்பி போடா ஊட்ட போடலையாம்பி. நம்மள எவ்வளவு அங்கு இல்லை வாப்பாட கூட்டாளி எவ்வளவு அங்கு இல்லை. அப்ப நான் பாறேன். மூசா நினைச்சிட்டு இருந்தேன். மூசா என்ன சோமாயிங்களா மூசா? நல்ல என்ன இன்றைக்கு கடலுக்கு போனாம்பி என்னண்டா நான் உங்களை சந்திக்கிறது தான் வாரத்துக்கு இருந்து என்ன ஆசீர்வாதம் தேவைப்படுது. அதுக்கு தான் சந்திக்கிறது வாரத்துக்கு இருந்து சரியான கடல்லேப்பா பாத்தீங்கதான் அன்றைக்கு நம்ம வந்து என்னக்காரன் அது இல்ல கடலு போனா நீம் படும் ஒரு டைம்ல படாமையும் விடும் எல்லாம் இருக்குதான். நானும் நல்ல நினைச்சிட்டு வந்த உண்டு நீங்களும் சந்திச்சிட்டீர்கள். சரியா என்ன முஜா என்ன நான் உன்னை ஒரு 10 நாள் கூடி தேடி தெரிஞ்சேன் உன்னை சந்திக்கணும் ஒரு விளக்கம் கலப்பம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நீ வந்து உண்ட பிரச்சனையை சொல்லக்கூட நான் எப்படி அதை சொல்றேன் எனக்கு தெரியாம என்ன 10 நாள் கூடி என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையா என்ன அப்படி இல்ல முஜா என்ன கடைசி 6 மாநிக்கா ஒரு தண்ணிக்கு அவன் படிக்கான். அவன் நல்லா படிக்கான். அவனுக்காக தான் நான் கடல் தொழில் செஞ்சு நல்லா படிச்சுட்டு இருந்தவன்லோ படிக்கான் தாமா. என்ன எனக்கு எப்படி சொல்றேன் எனக்கு விளங்குது இல்ல. என்ன எனக்கு கவலையாதான் ஒண்ணுமில்ல. நீ அதெல்லாம் யோசிக்காத. நான் சில்லன் பண்றேன். எனக்கு கடன் கவலை தான். என்ன ஹேசன்டா
எப்படி செல்லுண்டு மாறி மாறி சொல்லிக்கிறேன் அது புள்ளைய பாத்தியா சொல்றீங்க இல்ல அது சொல்லுங்க எனக்கும் அது சொல்லிக்கேடா நீ உன் மனசை கொஞ்சம் படிக்காது அதான் படிக்காது தேர்த்தி ஆகிக்கொள்ளு என்னேஜெண்டா அன்றைக்கு நான் சும்மா நான் போனேன் இவன் கடைக்கு சாம் பண்றதுக்கு போனேன் போனோண்டமா ஒரு பால் வீட்டுக்குள்ள நிஷான் கடுமையா முத்தி அவனால ஏலா நிஷான்ல நீ அப்ப நான் யோசிச்சேன் நீ அண்டு படுற கஷ்டத்தை பார்த்து நான் யோசிச்சேன் இவன் திருற இது என்னடா கஞ்சாவும் அது இதெல்லாம் அடிச்சு கடுமையா நான் போனதே விளங்காம என்ன கண்டா மாமா மாமான்னு சொல்லுவான் என்ன கண்டாரு என்ன ஒரு சாதியோ நான் நினைச்சேன் அதான் ரொம்ப மோசம் போனதுக்கு பிறகு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தி அதான் தாய் இல்லாத பிள்ளைகள் வளர்த்த இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வரும் நினைக்கும் விளங்குது கடல்ல கஷ்டப்பட்டு நீ நல்லாதான் வளர்த்து அவன் குடுவாரோட கூடி தந்த அளவுக்கு அவன் வளர்ப்பினி ஆகி என்ன பாரு அவ்வளவு இந்த கஞ்சி வந்தாலும் விளங்காத அளவுக்கு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட்ட அப்படி ஒன்று அப்படி எந்த அடையாளம் அதான் குடும்பத்துல ஒன்று கட்டுறானே அது மாதிரி இவன் ஒன்று கட்டி 3 வரையும் படிக்க வச்சேன் அவனில் என்ன கை விட்டுட்டு போனான் இவனை கூடயே வச்சுக்கிருந்தேன் அதான் கூட வச்சிருந்தவன் தான் கடைசியான் பாரு நான் வந்ததும் விளங்காத அளவுக்கு அவன் நடந்து கொண்டு அம்முசா அது நீ அவனை இனி இதுக்கு பிறகு திருத்துவாயங்கிறது எனக்கு சாத்தியம் இல்லை இனி உனக்குள்ள இருக்கி அப்ப நான் பெறட்டா இனி நான் சின்ன நான் பாரன் யோசிக்காத நான்